இயேசுவின் திரு இருதயத்திலே நம்மை நம் குடும்பங்களை அர்ப்பணித்து இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் அவருடைய பிரசன்னம் அவருடைய வல்லமை நம்மை ஆட்கொண்டு வழிநடத்த இந்த திருப்பலியில நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவருடைய பெயராலே மாசற்ற இருதயத்தை நமக்காக திறந்து கொடுத்த நம்மருடைய இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக மாற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் வெண்கல சுவராக மாற்ற விரும்புகிறார், உறுதிப்படுத்த விரும்புகின்றார். அப்படி என்றால் நாம் ஆண்டவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். இந்த புனிதமான திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கின்ற பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்காய் குறிப்பாக பல நேரங்களில் பழைய எண்ணங்களோடு, பழைய சிந்தனைகளோடு, பழைய சுபாவங்களோடு, பழைய வாழ்க்கை எனக்கு போதும் என்ற உணர்வோடு நாம் வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லா வல்லமையில் இருந்த அன்பு இறைவன் நம் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் மன்னித்து இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் திருச்சிலுவைநாதர் தன்னுடைய மகிமையான இறை பிரசன்னத்தில் வைத்து நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. நாம் செய்த குற்றங்கள், குறைகளுக்காக நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்திற்காக
இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம்முடைய திருமகனுடைய திரு இருதயத்தின்படியாய் அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்குகின்றேன். நாங்கள் அந்த திரு இருதயத்தை பக்தி பற்றதோடு வழிபட்டு பாவ பரிகாரத்தின் கடமை எங்கள் வாழ்வில் தகுந்த விதத்தில் நிறைவேற்றுவோமாக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உள்ளங்களின் நோக்கங்களை வெளிப்படுத்துவார். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்த வாசகம், அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ. என்னை பொறுத்த மட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி கிறிஸ்து கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்துக் கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாய் விட மாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வருமுன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியேறு. நம்பத்தக்கவராய் வாழ், ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவரையே நம்பியது, அவரை உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மைக்கு கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் வழங்கச் செய்வார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. தீமை நின்று விலகு, நல்லது செய், என்னாலும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார். நாம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வெறுக்கப்படுவர். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரை. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை மீட்கின்றார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது.
நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 33 முதல் 7 வார்த்தைகள். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகிறார்கள். பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர். உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மணவிருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்கள் நோன்பிருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு ஊமையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிளியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாலாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் நான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து என்றார். ஏத வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவின் திரு இருதயத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கிற இந்த கல்வாரி திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். பேரன்பு மிக்க பரம தந்தையே, அன்பார்ந்த நம்முடைய திருமகனுடைய திரு இருதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளும் ஆளேற்றுக் கொள்ளப்பட்டு இறைவா, எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்கு பரிகாரமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எந்நாடுமை விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி பலி செலுத்துவது சிறப்பாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த உபவாச கூட்டத்திலே ஆண்டவரை போற்றி புகழ்வது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்துநாதர் திருச்சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எங்களுக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட திருவிழாவில் இருந்த ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து கத்தோலிக்க திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மேற்பரின் திறந்த இதயத்திடம் அனைவர் மீட்க பெறவும் மேற்படைக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்வுடன் முகர்ந்து கொள்ளவும் இவ்வாறு செய்ததாகவே எல்லா தூதர் அதிதூதர் புனிதர்களோடு சேர்ந்து நாங்களும் ஒரு மகிமை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை எத்தனையோ தேவைகள் எதிர்பார்ப்புகளோடு இந்த திருச்சிலுவை நாதருடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த புனிதமான இந்த திருப்பலி நேரத்தில் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஆண்டவரே,
தீமைகளிலிருந்து, பாவங்களிலிருந்து, நோய்கள், வியாதிகளிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். ஆசீர்வாதம் பெற்றவனாய் இந்த ஆலயத்தை விட்டு நான் செல்ல வேண்டும். ஆசீர்வதியும் என்று ஒப்புக் கொடுப்போம். வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்றும் உறைவிடமும் நீரே. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளையும் எங்களையும் இந்த நாளையும் புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற திருக்குடலாகவும் திரு இரத்தமுமாய் இவை மாறுவதாக. அவர் பாடுபட மனமுகந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஒளியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நாம் சாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் தூய கத்தோலிக்க திருச்சபை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பேற்றவையர் எல்லாம் திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ள பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிற மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த தியானத்திற்கு உதவி செய்து ஜெப உதவி, பொருள் உதவி, பண உதவி செய்கிற ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும், அவர்கள் கரங்களையும் இறைவா அவருடைய தொழில் வியாபாரங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த திருப்பலியை நன்றி பலியாய் ஒப்புக் கொடுப்பவர்கள், திருச்சிலுவைநாதருக்கு மாற்றினாருக்கு ஆரோக்கிய அன்னைக்கு திரு இறுதி ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறவர்கள், தங்கள் பிறந்த நாள் நன்றி பலியாய் ஒப்புக் கொடுப்பவர்கள், இந்த நாளிலே பிறந்த நாளை சிறப்பிக்கிறவர்கள், தங்கள் திருமண ஆண்டை சிறப்பிக்கிறவர்கள், உடல்நலம் பெற்றதற்கும் நினைத்த காரியம் நிறைவேறியதற்கும் புனிதர் வழியாக இந்த தேவாலயத்தில் பரிந்து பேசி பெற்ற எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறவர்களையும், கருத்துக்கள் நிறைவேற, விண்ணப்பங்கள் கைகூட, நினைத்த காரியம் நிறைவேற, உடல் நலத்திற்காகவும், வீடு கட்டுகிற பணியில் இருக்கிற தடசங்கள் நீங்கவும், திருமண தடைகள் நீங்கவும், குழந்தை செல்வத்திற்காகவும், நல்ல வேலை வாய்ப்பிற்காகவும், குழந்தைகள் நட்படிப்பிற்காகவும், உடல் நலத்திற்காக செபிக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். உயிர் தெளிவம் நோக்குடன் துயிலுடன் சகோதர சகோதரிகள், எங்கள் குடும்பங்களில் இறந்தோர், யாரும் நினையாத உத்திரிக்கு செலுத்த வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள், இந்த திருப்பலியை நாங்கள் நினைவு கூர்ந்து செபிக்கிற ஆன்மாக்கள், ஆண் பெண் நினைவாக நினைவு கூறப்படுகிற ஆத்துமாக்கள், மரித்த முன்னோர்கள், மூதாதையர்கள், தாயின் வழியிலே, தந்தையின் வழியிலே, கணவன் வழியிலே, மனைவி வழியில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்கள், சாலை விபத்துகளிலே, வாகன விபத்துகளிலே மரித்தோர், அகால மரணம் அடைந்த, துர்மரணம் அடைந்த ஆத்துமாக்கள் அனைவரையும் இறைவா உமது பேரிரக்கத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வானகரசிலே தயவுடன் ஏற்றருளும். பாவிகளாய் எங்கள் அனைவருமே திறக்கமாயும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், எப்பங்கை வழிநடத்துகின்ற திருச்சிலுவைநாதர், வளமை மிகு புனித மாற்றினார் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக
துதியும் என்றென்றும் உமக்கு உரியது. பழையதோடு நாம் புதியதை சேர்க்கிற பொழுது, பழையதும் புதியதும் இரண்டரை கலக்கின்ற பொழுது அது ஒன்றுக்குமே பயன்படாமல் போகிறது. அதைத்தான் சொல்லுகிறார். பழையதோடு நாம் புதியதை சேர்க்கக்கூடாது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பழைய வாழ்க்கையா இருக்கக்கூடாது, புதியதற்கு மாற வேண்டும். பழைய எண்ணங்களோடு, பழைய சிந்தனைகளோடு, பழைய சுபாவங்களோடு நாம் வாழாமல் ஒவ்வொரு நாளும் புது படைப்பாக மாற வேண்டும். அதைத்தான் இயேசு சொல்கிறார். இதோ நான் சகலவற்றையும் பழையனவாக்குகிறேன் என்று சொல்லவில்லை, சகலவற்றையும் புதியனவாக்குகிறேன். அப்ப இயேசு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நாம் எல்லாம் புதியவர்களால் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே பழைய எண்ணங்களோடு, பழைய சிந்தனைகளோடு, பழைய பாவ வாழ்க்கையோடு நாம் வாழாமல் இந்த முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஆராதனையில உபவாச கூட்டத்திலே பங்கு பெறுகிற நாம் புதிய மனிதர்களாய் வாழ நம்பிக்கையோடு அர்ப்பணித்து ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி சமாதானத்தை கனிவோடு அருளுமை வேண்டுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வை மீட்பராம் இயேசுவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசுவை, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்றபடி திருத்தூதர்களுக்கு மனிதர்கள் பாவங்களை பாராமல் கத்தோலிக்க சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இந்த முதல் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கிற மக்கள் அனைவருக்கும், குடும்பங்களுக்கும் உலகம் தர முடியாத அமைதி சமாதானத்தை தந்து இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் ஏதேனும் குறைவின்றி நடத்த திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவர் கொண்டு வந்த அமைதி சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் அருணாதர் இயேசு தருகிற சமாதானத்தை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம், சகலவற்றையும் புதியனவாக்குகிற ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். இந்த அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர், கிறிஸ்துவின் திருவிழா திரு தன்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இயேசுவின் பிரியமான எங்களுடைய எளிய காணிக்கைகளை
என்னையும் தேற்றியாற்றவாரும் இந்த வேளையிலே அவன் என்னையும் தேற்றியாற்றவாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே Praise the Lord. அனைவரும் முழங்கள் படியிடுவோம். 2000 ஆண்டுகளுக்கு முன் சென்ற இடங்களிலெல்லாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தவர், நோயாளிகளை சுகப்படுத்தியவர், ஒரே வார்த்தையினால் அனைத்து நோயாளிகளையும் சுகப்படுத்தி தீமையின் வல்லமைகளிலிருந்து விடுதலை கொடுத்தவர், சாத்தானின் கோட்டைகளை தகர்த்தெறிந்தவர், நான் விரும்புகிறேன் குணமாக என்று சொல்லி குணப்படுத்தியவர், குஷ்ட ரோகிகளை தொட்டு சுகப்படுத்தியவர், மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பியவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் நமத்திலே வாழ்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த நற்கருணை நாதர் நம்மை சுகப்படுத்துகிற நேரம் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து, பிரியமானவர்களை வருந்த தேவ நற்கருணையிலிருந்து இந்த தாழ்பாறையில் இந்த திவ்ய பலிபீடத்திலே எழுந்தருளி வருவது உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்பதற்காக, உன்னுடைய ஜெபத்தை கேட்பதற்காக, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. என் மகனே மகளே என்ற உரிமையோடு ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். எனவே இந்த பாடல் ஆராதனையோடு ஆண்டவரை நாம் வரவேற்போம். விண்ணப்பத்தை கேட்கிறவரே, விடுதலை தருகிறவரே, இன்றைக்கு இந்த உபவாச கூட்டத்தில் வந்திருக்கிற எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் தேவனே, நோய்களிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், பாவ சாப கட்டுகளிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகளாய் ஆண்டவரே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறேன். என்னை ஆசீர்வதிக்க வாரும், உம்முடைய கிருபையினால் நிரப்ப வாரும். விண்ணப்பத்தை கேட்கிறவரே, என் கண்ணீரை துடைக்கிறவரே, விடுதலை தருகிறவரே, எனக்கு விடுதலை வேண்டும், என் குடும்பத்திற்கு வேண்டும் ஆண்டவரே என்ற ஜெப உணர்வோடு இந்த ஆராதனை பாடலை நாம் பாடுவோம். தேவ நற்கருணைநாதர், நற்கருணைநாதருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்வதாக. விடுதலை தருகிற தெய்வம்,
தெய்வம், நம்மை அன்பு செய்கிற தெய்வம், ஆராதனைக்குரிய ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, விடுதலை தருபவரே. ஆராதனை
ஆண்டவரிடத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். പരിശുദ്ധ പരമ ദിവ്യകാരുണ്യത്തിന് എന്നേരവും ആരാധനയും സ്തുതിയും പുകഴ്ചയും ഉണ്ടായിരിക്കട്ടെ. സ്തുതിയോഗ്യനായ പരിശുദ്ധ പരമ ദിവ്യകാരുണ്യത്തിന് എന്നേരവും ആരാധനയും സ്തുതിയും പുകഴ്ചയും ഉണ്ടായിരിക്കട്ടെ. പരിശുദ്ധ പരമ ദിവ്യകാരുണ്യത്തിന് നമ്മുടെ മുന്നിൽ നമ്മുടെ കർത്താവ്, നിന്നെ കാണുന്ന നല്ല പിതാവ്, നിന്നെ വ്യക്തിപരമായി വ്യവസ്ഥകളില്ലാതെ നീ ഇപ്പോൾ ആയിരിക്കുന്ന അവസ്ഥയിൽ നിന്നെ സ്നേഹിക്കുന്ന സ്വർഗത്തിലെ നല്ല ദൈവം, ആ അപ്പന്റെ സന്നിധിയിലാണ് ഇപ്പോൾ ഒരുപക്ഷെ നീ ആഗ്രഹിച്ചതിനേക്കാൾ സ്നേഹം നമ്മുടെ അമ്മയായിരിക്കും. എന്നാൽ അതിനേക്കാളൊക്കെ സ്നേഹം തരുന്നൊരു അമ്മയുടെ മുമ്പിലാണ് നീ ഇപ്പോൾ നിൽക്കുന്നത്. അമ്മയും അപ്പനുമായ ഏക സത്യദൈവമായ യേശുവിന്റെ മുന്നിൽ. ആ യേശുവിന് നിന്നെ അറിയാം. നിന്റെ ഹൃദയ സ്പന്ദനങ്ങളെ യേശുവിനെ അറിയാം. നിന്റെ ജീവിത പങ്കാളിയെ യേശുവിനെ അറിയാം. നിന്റെ മക്കളെ ദൈവത്തിന് അറിയാം. നിന്റെ കുടുംബ ജീവിതത്തെ യേശുവിനെ അറിയാം. നിന്റെ ജീവിത സാഹചര്യത്തെ ദൈവത്തിന് അറിയാം. ആ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിലാണ് ദൈവം നിൽക്കുന്നത്. നിന്റെ ഒരു പ്രോബ്ലവും ദൈവത്തിന് മുന്നിൽ വലുതല്ല. അതിന് പറയുന്നു, സകല നാവുകളും ദൈവത്തെ പുകഴ്ത്തും, സകല മുട്ടുകളും യേശുവിന് മുന്നിൽ മടങ്ങും. ആ ദൈവത്തിന് മുന്നിലാണ് നിൽക്കുന്നത്. യോഹന്നാൻ 4:4 പറയുന്നു, നിന്റെ ഉള്ളിലുള്ളവൻ ലോകത്തിലുള്ളവനേക്കാൾ വലിയവൻ അത്രേ. പ്രിയപ്പെട്ടവരെ, വലിയ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിലാണ് നീ ഇപ്പോൾ നിൽക്കുന്നത്. നിന്റെ ജീവിതത്തെ ഒന്ന് കൊടുത്ത് പ്രാർത്ഥിക്കാവോ? നിന്റെ ജീവിതത്തെ ഒന്ന് കൊടുത്ത് പ്രാർത്ഥിക്കാവോ? നിന്റെ ജീവിത പങ്കാളിയെ കൊണ്ട് പ്രാർത്ഥിക്കാവോ? നിന്റെ മക്കളെ കൊണ്ട് പ്രാർത്ഥിക്കാവോ? നിന്റെ മാതാപിതാക്കളെ കൊണ്ട് പ്രാർത്ഥിക്കാവോ? പ്രിയപ്പെട്ടവരെ കൊണ്ട് പ്രാർത്ഥിക്കുക. വലിയ വിടുതലുകൾ സമയമാണ്, വലിയ വിടുതലുകൾ. നിന്നെ വ്യക്തിപരമായി സ്നേഹിക്കുന്ന മുന്നിലാക്കിയിരിക്കുന്നത് വ്യവസ്ഥകളില്ലാതെ നീ ഇപ്പോൾ ആയിരിക്കുന്ന അവസ്ഥയിൽ, നീ ഏത് അവസ്ഥയിലാണോ, നീ ഇപ്പോൾ ഏത് പാപമാണോ ചെയ്തത്, നീ ഏത് സാഹചര്യത്തിനാണ് നിൽക്കുന്നത്, ആ സാഹചര്യത്തിൽ നിന്നുകൊണ്ട് തന്നെ ദൈവം ഇപ്പോൾ നിന്നെ സ്നേഹിക്കുന്നു. ആ സാഹചര്യത്തിൽ നിന്നുകൊണ്ട് തന്നെ ദൈവം നിന്നെ സ്നേഹിക്കുന്നു. നീ കൊലപാതകയായിരിക്കാം, നീ കള്ളനായിരിക്കാം, നീ കള്ളിയായിരിക്കാം, നീ കൊലപാതകം ചെയ്തുകൊണ്ടായിരിക്കാം, നീ ഏത് പാപം ചെയ്തുകൊണ്ടെങ്കിലും ദൈവത്തിന്റെ നീ സംസാരിച്ചുകൊണ്ടായിരിക്കാം. ഒരുപക്ഷെ നീ ബ്ലാക്ക് മാസ് പോലും പോകുന്ന വ്യക്തിയായിരിക്കാം. എന്നാൽ പോലും പ്രിയ ദൈവത്തിന്റെ ചേർന്നെ, നിനക്ക് വേണ്ടി വെയിറ്റ് ചെയ്യുന്ന ദൈവത്തിന്റെ മുന്നിലാണ് നീ നിൽക്കുന്നത്. നിനക്ക് വേണ്ടി കണ്ണീരോടുകൂടി പ്രാർത്ഥിച്ച ദൈവത്തിന്റെ മുന്നിലാണ് നിൽക്കുന്നത്. നിനക്ക് വേണ്ടി മരിച്ച ദൈവത്തിന്റെ മുന്നിലാണ് നീ നിൽക്കുന്നത്. ആ ദൈവത്തെ നോക്കിയേ. എല്ലാവരും കണ്ണുകൾ തുറന്ന് കർത്താവിനെ നോക്കിയേ. എല്ലാവരും കണ്ണുകൾ തുറന്ന് തിരുവോസിനാഥനെ നോക്കിയേ. എല്ലാവരും നോക്കിയേ. കരങ്ങളൊന്ന് നേരെ തിരുവോസിനാഥന്റെ നേരെ ഒരു കരങ്ങളൊന്ന് നീട്ടിയേ. കരങ്ങളൊന്ന് നീട്ടിയേ. നിന്റെ പ്രാർത്ഥനകൾ ആ കരങ്ങളിലേക്ക് വെച്ചേ. നീ ഏത് വിഷയത്തിന് വേണ്ടിയാണ് ഇപ്പോൾ പ്രാർത്ഥിക്കുന്നത്? എന്നോട് പരിശുദ്ധാത്മാവ് കുഞ്ഞുങ്ങളില്ലാത്തവർക്ക് വേണ്ടി കർത്താവ് അത്ഭുതങ്ങളെ ഈ സമയത്ത് ചെയ്യാൻ പോകുന്നുണ്ട് കർത്താവ് പറഞ്ഞു. എന്നോട് കർത്താവ് പറയുന്നത് എങ്ങനെയാ? പ്രഗ്നന്റ് ആകും, പക്ഷെ മിസ്കാരേജ് ആയി പോകുന്ന അവസ്ഥ. പരിശുദ്ധാത്മാവ് ഈ ബ്ലോക്കിനെ ഇപ്പോൾ ബ്രേക്ക് ചെയ്യുന്ന സമയമാണ്. നീ അത് നിന്റെ കരങ്ങളിലേക്ക് വെച്ചേ. സാമ്പത്തിക വിഷയം കൊണ്ട് കൈവച്ചേ. മദ്യപാനിയായ ആരെങ്കിലും നിന്റെ ഭവനത്തിലുണ്ടോ? സാമ്പത്തിക വിഷയം നിന്റെ വീട്ടിലുണ്ടോ? പ്രാർത്ഥിക്കാൻ പറ്റാത്ത പ്രോബ്ലം, നീ ഏത് പാപമാണ് അത് നിന്റെ കരങ്ങളിലേക്ക് വെച്ചിട്ട് വാ തുറന്ന് അപ്പ എന്ന് വിളിച്ചേ. വാ തുറന്ന് അപ്പ എന്ന് വിളിച്ചേ. അപ്പ 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 എന്ന് വിളിച്ചേ. എല്ലാവരും വാ തുറന്ന് അപ്പ എന്ന് വിളിച്ചേ. വാ തുറന്ന് അപ്പ എന്ന് വിളിച്ചേ.
രണ്ടാമത് യേശു ഇറക്കി അതിനെ പറയുന്നത് വിധവയുണ്ട് ഏക മകനാണുള്ളത് മരിച്ചുപോയി ആൾക്കാരുടെ കൊണ്ടുപോയി സാധ്യതയില്ല വചനം പറയാണ് യേശു പറഞ്ഞ നിങ്ങൾക്ക് ശവമഞ്ചം കൊണ്ടുപോകുന്നത് പറഞ്ഞ നിങ്ങൾക്ക് ഇതിന്റെ അനുഗ്രഹം കൊണ്ടുപോകുന്നത് പരിശുദ്ധാത്മ ഉപയോഗിക്കുകയാണ് അനുഗ്രഹം കൊണ്ടുപോകാൻ പിശാചിനെ കർത്താവ് പിടിച്ചു നിർത്തുന്നതാണ് യേശു ശവമഞ്ചത്തിൽ തൊട്ടു ശവത്തെ ശവമഞ്ചത്തിൽ തൊട്ടു മരിച്ചു എഴുന്നേറ്റിരുന്നു പ്രിയപ്പെട്ട പരിശോധിക്ക് ഒരാണിപ്പെടുത്തുള്ള കരമെന്ന് നിന്റെ മകളെ തൊട്ടാൽ ഒരാണിപ്പെടുത്തുള്ള കരമെന്ന് നിന്റെ മകളെ തൊട്ടാൽ ഒരാണിപ്പെടുത്തുള്ള കരമെന്ന് പങ്കാളിയെ തൊട്ടാൽ ഒരാണിപ്പെടുത്തുള്ള കരമെന്ന് നിന്റെ കടഭാരത്തെ തൊട്ടാൽ ഒരാണിപ്പെടുത്തുള്ള കരമെന്ന് പൈശാചിക ബന്ധങ്ങളെ തൊട്ടാൽ ഒരാണിപ്പെടുത്തുള്ള കരമെന്ന് നിന്റെ തൊട്ടാൽ സാധ്യതയെന്ന് പറയുന്നത് ജീവിതത്തിൽ എന്റെ അപ്പനെ തോൽപ്പിതാവേ എന്റെ അമ്മയെ തോൽപ്പിതാവേ എന്റെ വിദ്യാഭ്യാസത്തെ ദൈവം വിദ്യാഭ്യാസം കൊടുത്ത് പ്രാർത്ഥിക്കുകയാണ് വാതിലിൽ തുറക്കട്ടെ വാതിലിൽ തുറക്കട്ടെ വാതിലിൽ തുറക്കട്ടെ വാതിലിൽ തുറക്കട്ടെ വാതിലിൽ തുറക്കട്ടെ വയറുവേദന കണ്ടാൽ വയറുവേദന കണ്ടാൽ മഴയെപ്പോൾ അപ്രത്യക്ഷമാകാൻ പോകും പ്രാർത്ഥിച്ചു മഴകൾ അപ്രത്യക്ഷം ജീവിതങ്ങളെ இந்த தேவாலய முழுவதும் கர்த்தருடைய வல்லமை மகிமையாக இறங்கியிருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரையும் ஆட்கொள்கிற நேரம் இப்போ உங்களுடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்குது. இந்த மாசத்துல முதல் வெள்ளிக்கிழமை நீங்க என்னென்ன ஹிருதயங்களை பாரங்களோட வேதனைகளோட துக்கங்களோடு வந்திருக்கிறீர்கள். குடும்பத்தில் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் தொழிலில் முன்னேற்றம் இல்லை அல்லது திருமண தடைகள் திருமணமாகிய குழந்தை பாக்கியில்லாத ஒரு சூழ்நிலை வியாபாரத்திலே முடக்கங்கள் சாத்தானுடைய தொல்லையின் வல்லமைகள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இன்னும் சரீர வேதனைகள் வியாதிகள் எத்தனையோ மருத்துவர்கள் மருந்துகளை பார்க்கும் சரீரத்தில் ஒரு மாற்றம் இல்லை ஏமாற்றத்தோடு வந்திருக்கிறீர்களா ஆண்டவருடைய பிரசனத்தில் கொடுத்து அதே கண்களை மூடி இந்த பாடல்கள் குழுவினர் இந்த பாடலை பாடுவார்கள் அவர்களோடு சேர்ந்து உள்ளத்தின் ஆளுக்கு ஆண்டவரை இந்த பிரசனத்தால் என்னை ஒரு மகிமை மேகத்தால் என்னை மூடுங்க சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? நன்றி இயேசுவே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
என் ஜனத்தை போலவே ஒரு மகனை தேவன் இந்த இல்லத்தை போலவே ஒரு மகனை தேவன் என் ஜனத்தை போலவே. வசனம் தேவ மகிமை நம்மை உன்னுடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவரிடத்தில் പുറപ്പാട് പുസ്തകം 33-ാം അധ്യായം 7 മുതലുള്ള വാക്യങ്ങൾ ഇങ്ങനെ പറയുന്നത്, പാളയത്തിന് പുറത്ത് അകലെയായി മോശ ഒരു കൂടാരം അടിക്കുക പതിവായിരുന്നു. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ദൈവജനം അടിമത്തത്തിൽ നിന്ന് സ്വാതന്ത്ര്യത്തിലേക്ക് ദൈവം നൽകിയ വാഗ്ദാന ദേശത്തേക്ക് പോകുന്ന സമയത്ത് അവർ പോകുന്നിടത്തെല്ലാം അവർ പാളയം അടിക്കുക. വിട്ടുപോയ നീ പാപം ചെയ്തപ്പോ അറിഞ്ഞോ അറിയാതെ പാപം ചെയ്ത സമയത്ത് നീ അകന്നു പോയ ദൈവത്തിനോട് നീ ചേർന്ന് വരുവാനായിട്ട് ഇവിടെ നിന്നോട് ചേർന്നിരിക്കുന്നത്. ഹല്ലേലൂയ. ഈ സമയങ്ങൾ പ്രിയപ്പെട്ട ദൈവത്തിന്റെ മകനെ നീയും ദൈവവും തമ്മിൽ ഒന്നാകുന്ന സമയമായത്. ഹല്ലേലൂയ. കൊറിന്തോസിലേഖനം ഇങ്ങനെയാ പറയുന്നത്, ദൈവത്തോട് സംയോജിക്കുന്നവരോട് ഏക ആത്മാവായിത്തീരുന്നു. പ്രിയപ്പെട്ട ദൈവത്തിന്റെ മക്കളെ, നീ ഇതിനകത്ത് വന്നത് ദൈവത്തിന്റെ കൂട്ടിക്കൊണ്ടുവന്നത് ദൈവത്തിന്റെ സ്വഭാവത്തിലേക്ക്, ദൈവത്തിന്റെ ആത്മീക സ്വഭാവത്തിലേക്ക് നിന്നെ ചേർക്കുവാനായിട്ടാ. നിന്റെ മാനുഷിക സ്വഭാവം മാറ്റിയിട്ട് ദൈവത്തിന്റെ ആത്മാവിനെ പോലെ ഒരാത്മാവായി ദൈവത്തിന്റെ ആത്മാവുമായി ദൈവവുമായി ഒന്നുചേർന്ന് മാനുഷിക സ്വഭാവം കളഞ്ഞ് ദൈവത്തിന്റെ ആത്മാവുമായി ഒന്നുചേർന്ന് ഏക ആത്മാവായി പരിശുദ്ധാത്മാവിനോട് ഉണ്ടാകാനായിട്ടാണ് കൊണ്ടുവന്നിരിക്കുന്നത്. ഹല്ലേലൂയ. എല്ലാവരും പറഞ്ഞേ ഹല്ലേലൂയ. ഇന്ന് നിന്റെ മാനുഷിക സ്വഭാവവും വേദനയും ദുഃഖവും തീരുന്ന സമയമാണ്. നിന്റെ പരാതികളും പരിഭവങ്ങളും വേദനകളും വിഷമതകളും തീരുന്ന സമയമാണ്. നിന്റെ രോഗങ്ങളും ദുഃഖങ്ങളും കഷ്ടതകളും കഷ്ടപ്പാടുകളും തീരുന്ന സമയമാണ്. മാനുഷികമായി സകല വേദനകളും തീർന്നുകൊണ്ട് ദൈവിക സ്വഭാവത്തിലേക്ക്, ദൈവത്തിന്റെ ആത്മാവിന്റെ സാദൃശ്യത്തിലേക്ക് ദൈവത്തിന്റെ രൂപാന്തരം കെട്ടുവാൻ അവൻ നിന്റെ മുമ്പിലായിരിക്കുന്നത്. ദൈവത്തെ അപ്പായെന്ന് വിളിക്കുന്ന സമയത്ത് അവന്റെ സ്വഭാവം നിങ്ങളിലേക്ക് പകരം കൊടുക്കുമ്പോൾ അപ്പായെന്ന് കൊടുക്കുമ്പോൾ അവരുടെ ദൈവവും നിങ്ങളിലേക്ക് പകരുന്ന സമയമായി. ഈ സമയം പ്രിയപ്പെട്ടവർ എക്സ്ചേഞ്ച് നടക്കാൻ പോവാ. മാനുഷിക സ്വഭാവത്തെ, മാനുഷിക വേദനകളെ, മാനുഷിക ദുഃഖങ്ങളെ, നിങ്ങളുടെ രോഗങ്ങളെ, പീഡകളെ, നഗ്നതകളെ, സകല തിന്മകളെ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம்மத்திலே கடந்து வருகிற நேரம். பிரைஸ் தி லார்ட். நம்மத்திலே கடந்து வருகிறது இயேசு நம்மை தொட்டு சுகப்படுத்துவதற்காக, உன் கண்ணீரை துடைப்பதற்காக, உன் கவலைகளை மாற்றுவதற்காக, மகனே மகளே என்று உன்னை மார்போடு அணைத்துக் கொள்வதற்காக பிரைஸ் தி லார்ட். எனவே அற்புத அடையாளம் சம்பவிக்கிற நேரம்
நாளின் திருப்பவனியில பக்தியோடு பங்கு பெறுவோம். அனைவரும் உணர்ந்தால் படிடுவோம். இப்பொழுது ஆராதனை குறிக்கப்பட்ட நபர்கள் சமூகத்தில் சிறுபீடத்திற்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னை பலப்படுத்தும் உடைய வல்லமை நான் நிரப்பும். உடைய கருவினால் ராஜாதி ராஜாவே தேவனே எழுந்தருளி இருப்பவரே, என்னை காண்கிறவரே, என்னை காப்பவரே, நான் எத்தனையோ வியாதிகளோடு வந்திருக்கிறேன், துன்பங்களோடு பாடுகளோடு வந்திருக்கிறேன், கடன் தொல்லைகள் காரணங்களோடு வந்திருக்கிறேன். எத்தனை மருத்துவர்கள், எத்தனை மருந்துகள் நான் அனுப்பி ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, நோய்களுக்கு விடுதலை ஆண்டவரே, ஒரு மனதை செல்வம் இல்லை ஆண்டவரே, திருமண தடைகள் ஆண்டவரே, திருமண இதையெல்லாம் நீங்க மாற்றிக் கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு அவருடைய திருச்சமூகத்தில் அர்ப்பணித்து இந்த திருப்பவனியில நாம் பக்தியோடு பங்கு பெறுவோம். நோயாளிகளை சுகப்படுத்தியவரே, வியாதியஸ்தர்களை சுகப்படுத்திய இயேசுவே, சகேயுடைய வீட்டு கேளுகிறவரே, எங்கள் பவனத்தில், எங்கள் குடும்பத்தில், ஆண்டவரே, எங்களுடைய தொழிலில், வியாபாரத்தில் நீர் எழுந்தருளும்படியாக, உடைய தேவ வல்லமை கடந்து வரும்படியாக இயேசுவே Hallelujah.
പരിശുദ്ധ പരമദിവ്യകാരുണ്യത്തിന് പരിശുദ്ധ പരമദിവ്യകാരുണ്യത്തിന് ഞങ്ങളെ സ്നേഹിക്കുന്ന ഞങ്ങളെ രക്ഷിച്ച പരിശുദ്ധ പരമദിവ്യകാരുണ്യത്തിന് ഈ സമയത്ത് കർത്താവ് അത്ഭുതം ചെയ്തു. ദൈവം അത്ഭുതം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുക. നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ കർത്താവ് അത്ഭുതം ചെയ്ത് റിലീസ് ചെയ്യാൻ പോകും. നിങ്ങളെല്ലാവരും കാര്യങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ച് സ്തുതിപ്പിനോട് വലിയ താല്പര്യമില്ലായിരുന്നു. എന്നാൽ ഈ ആരാധനയുടെ സമയത്ത് സ്തുതിക്കുവാനുള്ള കൃപയും അഭിഷേകവും ഈ സമൂഹത്തിൽ അനേകം കർത്താവ് തൊട്ട് സൗഖ്യപ്പെടുത്തിയാണ് അപ്പോൾ ഞാൻ നിങ്ങളുടെ വർഷവും പാടി വാസവും നിങ്ങളെയും രോഗങ്ങൾ നിർമ്മാർജ്ജനം ചെയ്യും. ഗർഭചിത്രയോ വന്ധ്യതയോ നാട്ടിലുണ്ടായിരിക്കും. ഒക്കെയുള്ളവരെ ഈ സമയം കുഞ്ഞുങ്ങളില്ലാത്ത വിഷയത്തില അനേക ദമ്പതികളെ കർത്താവിന്റെ ആത്മാവ് വികാരത്തിൽ നിന്ന് നിങ്ങളുടെ സൗഖ്യങ്ങളിൽ ദുർബലം അനുഗ്രഹിക്കാനോ ഒത്തിരി പേർക്ക് സ്വന്തക്കാരോടൊക്കെ ഒത്തിരി ക്ഷമിക്കാനുണ്ടായിരുന്നു. എന്നാൽ കർത്താവ് അനേക പേർക്ക് ക്ഷമിക്കുവാനുള്ള ഒരു ശിവ ഈശോ ഈ സമൂഹത്തിൽ വർഷിക്കുന്നുണ്ട്. നടുവേദന, നട്ടലിന്റെ അല്ലെങ്കിൽ തേയ്മാനം അതുപോലെയുള്ള അനുഭവങ്ങൾ മക്കൾക്ക് അത്ഭുതകരമായി ദൈവം തൊട്ടുകൊണ്ടിരിക്കുക. അവരുടെ അവസ്ഥകളിൽ വലിയ ചേഞ്ച് ഇപ്പോൾ വന്നുകൊണ്ടിരിക്കുക. നടുവുമായി ബന്ധപ്പെട്ട് ഭാരപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന അവസ്ഥകൾക്ക് വലിയ മാറ്റം വരുന്നുണ്ട്. രണ്ട് കാര്യങ്ങളും ഒന്ന് ഉയർത്തിപ്പിടിച്ച് എപ്പോഴും ഭയപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന അനുഭവങ്ങളെ മക്കൾക്ക് ഭയത്തിൽ നിന്ന് കർത്താവ് വിടുതൽ തന്നുകൊണ്ടിരിക്കുക. നന്ദി പറഞ്ഞത് സ്തുതിച്ച് എല്ലാവരും സ്തുതിച്ച് ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. അങ്ങനെയുള്ള അനുഭവങ്ങൾ അവയവങ്ങൾക്ക് ചില കേടുപാടുകൾ അല്ലെങ്കിൽ അങ്ങനെയുള്ള അനുഭവങ്ങൾ നമുക്ക് മാറ്റം വരുന്നത് കർത്താവ് വലിയ സൗഖ്യങ്ങൾ നൽകി അനുഗ്രഹിക്കുന്നുണ്ട്. ഒന്ന് കരം പിടിച്ച് കർത്താവെ ഒന്ന് പിടിച്ച് എല്ലാവരും പിടിച്ച് ആത്മാർത്ഥതയോട് രോഗാത്മാക്കൾ, ദുരാത്മാക്കൾ, അശുദ്ധാത്മാക്കൾ, ആരോഗ്യങ്ങൾ
75ഓളം ഭവനങ്ങളിൽ കർത്താവേ സമാധാനത്തിന് അയക്കുന്നതായിട്ട് വിടുതലയിൽ കഴിയുന്ന അനേകം ഭവനങ്ങളിൽ സമാധാനവും സന്തോഷവും നൽകി കർത്താവ് ഈ സമയം അനുഗ്രഹിക്കുന്നതായി പറയുന്നു. ഹല്ലേലൂയ. ഇരുകരങ്ങളിൽ സ്തുതിച്ച് ഹല്ലേലൂയ 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 യേശുവേ ആരാധന 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 ഹല്ലേലൂയ 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 സ്വർഗ്ഗത്തിൽ ആത്മാവ് വ്യാപരിക്കുക സ്വർഗ്ഗത്തിൽ ആത്മാവ് വ്യാപരിക്കുക വിടുതലയിൽ ആത്മാവ് വ്യാപരിക്കുക ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ യേശുവേ 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 അതുപോലെ ഹൃദയത്തിന്റെ ഭാരമായി ആലയത്തിലേക്ക് വന്നിരുന്ന 15ഓളം പേരെ കർത്താവ് സൗഖ്യപ്പെടുന്നതായി തലവേദന മയക്ക് ഇങ്ങനെയുള്ള അനാവശ്യമായ ഭാരത്തെ കർത്താവ് എടുത്തു മാറ്റുന്നതായി കർത്താവ് കാണിക്കുന്നു. ഹല്ലേലൂയ 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 യേശുവേ നന്ദി യേശുവേ സ്തുതി ഹല്ലേലൂയ. പ്രോപ്പർട്ടിയുമായി ബന്ധപ്പെട്ട ചില പ്രോബ്ലത്തിന്റെ പേരിൽ പരിശുദ്ധമായ വലിയ കടന്നിൽ കാണിക്കുന്നത് വാഹനവുമായി ബന്ധപ്പെട്ട വിഷയത്തിന് കൈവരികയെന്ന് പറയുന്ന ദൈവം ഇവിടുത്തെ പറയുകയാണ്. മദ്യപാനത്തിന്റെ സ്പിരിറ്റിന് ഒരു ദുരാത്മാവാണ്. കർത്താവ് പാരമ്പര്യമായി വന്നിരിക്കുന്ന ഈ സ്പിരിറ്റിനെ കർത്താവ് പലപ്പോഴും മോചിപ്പിക്കുന്ന ബ്രേക്ക് ചെയ്യുന്ന കർത്താവ് കാണിക്കുന്നു. കർത്താവ് ബിസിനസ്സുമായി ബന്ധപ്പെട്ട ബിസിനസ്സിന്റെ ഗ്രോത്ത് ഇല്ലാത്ത അവസ്ഥ പരിശുദ്ധമായ ബിസിനസ്സിന്റെ കർത്താവിന്റെ കൈകളിലാണ് പറഞ്ഞു. അതിനകത്ത് ദൈവം പറഞ്ഞിങ്ങനെ ഒരു വാതിൽ അതിന്റെ മേൽ തുറക്കുകയാണ് പറയുന്നത്. ഒരു മണിക്കൂർ കിട്ടത്തക്ക 2
பேரை சொல்லி தான் அப்படிங்கிறதுல பிரதர் வந்து இந்த மாதிரி இருக்கிறாருன்னு சூழ்நிலைக்கிறார் என்ன சொன்னாருன்னு பிரச்சனை இயேசுவே புகழ் இயேசுவே நன்றி. ഈ സഹോദരൻ സഹോദരൻ വേസ്റ്റിലേക്ക് വിളിച്ചിട്ടുണ്ടെന്ന് പറഞ്ഞിട്ട് വന്നിരിക്കുകയാണ്. നമുക്ക് കൂടി സഹോദരനെ പ്രാർത്ഥിക്കാം. എല്ലാവരും സഹോദരനെ കാര്യം സൂചിതാവിച്ച് യേശുനാമം ഗോപുര പരമ്പരാത്തെ യേശുപോയ അബ്രിക പരമ്പരാത്തെ വേലി പോവത്തെ വേലി പാലകറിയ വർഷത്തെ വേലിയ ഓരത്തെ വേലി കാന തൗഡ തംശകരി കാന ഹത്താബായ യേശുവിന്റെ നാമത്തിൽ ഗ്ലോറി ടു ഗോഡ് കലാവേശേരിയ ഉടവദമ ശാന്തമാരിയ യേശുവിന്റെ നാമത്തിൽ എല്ലാ രോഗപീഠകളും യേശുനാമത്തിൽ മാറണതാവേ പേസ്മേക്കർ ബ്രേക്ക് ആയി പോകണതാവേ യേശുവിന്റെ നാമത്തിൽ ജനറേഷൻ കോഴ്സിനെ ബ്രേക്ക് ചെയ്യുന്നതാവേ യേശു നാമത്തിൽ സംഭവിക്കണതാവേ ഹല്ലേലൂയ ഗ്ലോറി. ஒவ்வொரு இறைவன் சிறப்பாய் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு இறைவனுக்கு அவருடைய சர்வ வல்லமையுள்ள சமூகத்திலே அர்ப்பணித்து வல்லவரே, நல்லவரே, எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறவரே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். திருச்சிலுவையினாக புனித மாற்றினார் வழியாக எங்களை எங்கள் குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவியுண்டு. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒவ்வொரு ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவியாகிய ஒவ்வொரு ஆண்டவர் நம்மை நம் குடும்பங்களை இந்த தியானத்தில் பங்கெடுக்கும் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பு பிள்ளை